வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நாம ஒரு தரமான சூப்பர் நேச்சுரல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சூப்பர் பவர் எவ்வளவு பெரிய சாபம் அப்படிங்கறத இதுல தான் தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. மறக்காம கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு கண்ட்ரோல். நான் உங்கள் கிருஷ்ணா. ஸோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். படத்தோட ஓப்பனிங்லேயே கடற்கரை ஓரமா இருக்கிற சில பேரையும் கூடவே ஒரு குட்டி பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடியே நிறைய பேர் வேற ஒரு இடத்துல பயங்கரமா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் செத்தும் போறாங்க. அவங்க இதுக்குடா சொல்றாங்க, யாரடா சொல்றாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு குழப்பத்திலேயே வச்சிருக்க. அப்படி அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு ஒரு சின்ன ரூம்ல கண்மொழிக்கிறா. இவ தான் கதையின் நாயகி. பேரு ஐலின். மீதி கதையெல்லாம் போக போக பாத்துக்கலாம், சரியா? அப்ப திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆனாக ஒரு மிஷின் குரல் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாச்சு. முதல் கட்டம் தொடங்குதுன்னு சொல்லுது. அப்படியே இன்னொரு குரல், உனக்கு முன்னாடி இருக்கிற பென்சிலை நகத்து, கொடுக்குற நேரத்துக்குள்ள வேலையை முடியும்னு சொன்னதுமே இந்த ரூம் முழுக்க சிகப்பு லைட்டா எரியுது. சிகப்புன்னா தெரியாதா ஆபத்து. முன்னாடி இருந்த ஸ்கிரீன்ல புள்ளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அதாவது இதுதான் நேரம். ஹீரோயின், நான் எங்க இருக்கேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எதுக்கு இப்படி எல்லாம் செய்யறீங்க, யார் நீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. எதுவுமே பேச மாட்டாங்களே. சரி செஞ்சு தொலைக்கிறேன்னு எந்திரிச்சு டேபிள் கிட்ட போகலாம்னு பார்த்தா காலா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் எப்படியோ எட்டி தள்ளி விட்டுருவா, அது வேற விஷயம். உடனே லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. இவளுக்கு ஷாக்கு கொடுத்து மயங்க வைக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அதே மணல் வர இவ பதறி போய் கண் முழிக்கிறா. மறுபடியும் அதே டைலாக், பென்சில நகத்து. சரின்னு இவ எந்திரிச்சா இவ கையை இடுப்பெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இதெல்லாம்னு கத்த அந்த குரல் பென்சில நகத்துன்னு டைமரா ஆன் பண்ணி விட்டுருது. ஏய் யாரு நீ இதெல்லாம் எதுக்கு செய்ய சொல்ற, முதல்ல என்ன இங்க இருந்து வெளியே விடுன்னு கத்த மறுபடியும் அந்த குரல், கொடுத்த நேரத்துக்குள்ள நீ வேலையை முடிக்கலனா உன்னோட பொண்ணு செத்துருவான்னு மிரட்டுது. அப்போதான் இவளுக்கு அடிக்கடி வந்தது கனவு. அந்த கனவுல வந்தது இவளோட பொண்ணுன்னு இவளுக்கு தெரிய வருது. அவ என்னோட பொண்ணு, அவளோட பேரு ஈவ். இது எல்லாத்தையும் நிறுத்துங்க, என் பொண்ணு எங்க, நான் அவளை பார்க்கணும், அவளுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்கன்னு கத்துனாலும் கதறினாலும் அழுதாலும் பதிலுக்கு கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா, பென்சில நகத்து. இவளா சரி செஞ்சு தொலைப்போம்னு கை கட்ட அவுக்க பாக்குற முடியல. உடனே ஷூலேஸ் அவுத்து ரெண்டு கையும் ஒன்னா கட்டி இருக்கிற கயிறுல போட்டு அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல அதுவும் வந்து போகுது. உடனே ஷூவை கழட்டி கையில எடுத்து அந்த பென்சில நகத்த முடியுமான்னு போராடிட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு நகத்த டைமர் நின்னு போகுது. லைட்ஸ் ஆன் ஆகுது. இவளுக்கு ஷாக் கொடுத்து மயங்க வைக்கிறாங்க. கடற்கரையில கண் முழிக்கிறா. அங்க இவ பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குதுன்னு இவளுக்கு ஒன்னும் புரியாம இவ அவளையே பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மெல்லமா அப்படி நிச்சயத்துல கண்மொழிக்கிறா. இவளுக்கு தலையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. முன்னாடி சாப்பாடு இருக்குது. இவ எந்திரிச்சு போய் வெளியே போறதுக்கு வழி இருக்கிறான்னு தொட்டு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற லைட்டை தொட்டா கூட இவ கைதான் சுடுது. சரி சேருக்கு கீழே இருக்கிற போல்ட்டையாவது கட்டலான்னு பார்த்தா அதுவும் முடியல. ஆடா போங்கடான்னு சந்தேகத்தோட சாப்பாட்டை கொஞ்சமா சாப்பிட்டு பாக்குறா. நல்லா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த நொடிய மொத்தமா சாப்பிட்டு காலி பண்ணிட்டு சேவனையேன்னு உட்காந்துருக்கா. இங்க என்னதானா நடக்குதுன்னு குழப்பத்துல ஒன்னும் புரியாம தலையை தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க. அங்க செவந்து போய் அடிபட்டு இருக்கிறது தெரிய வருது. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலைங்க, என் பொண்ணு எங்க இருக்கா, தயவு செஞ்சு வெளியே விடுன்னு கத்தி கத்தி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த குரல் பென்சில நகத்துன்னு சொல்லுது. இவ கடுப்பா எந்திரிச்சு, முடியாதுடி, நீ சொல்ற எதுவும் செய்ய முடியாது போடிட்டு கெட்ட வார்த்தையில் திட்ட. அந்த குரல் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம பென்சில நகத்து, இல்லனா உன் பொண்ணு செத்துருவான்னு மட்டும்தான் சொல்லுது. ஏய் போதும் நிறுத்து, நான் என் பொண்ணு கிட்ட பேசணும்னு கேட்டதும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது. இங்க பார், என் பொண்ணு கிட்ட நான் பேசல அப்படின்னாக்கா நீ சொல்ற எதையுமே நான் செய்ய மாட்டேன், சத்தியமா செய்ய மாட்டேன்னு கோவப்பட கொஞ்ச நேரத்துல இவன் பொண்ணு ஈவ் பேசுறா. தங்கம் என்னடா பண்ற, எப்படா இருக்க, அவங்க உன்னை ஏதாவது செஞ்சாங்களா பேபி, நீ நல்லா தானே இருக்குன்னு கேட்டதும் நான் நல்லா இருக்கேம்மா, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே இவளுக்கு வெறி சும்மா கிருன்னு ஏறுது. மறுபடியும் அந்த குரல், சொன்னதை மட்டும் செஞ்சா போதும், எல்லாமே நல்லபடியா முடியும். இப்போ அந்த பென்சில நகத்துன்னு சொன்னதும் உனக்கு இருக்குடின்னு கிட்ட போனா முன்னாடி கண்ணாடி போட்டு தடுப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. பின்னாடியே டைமர் ஆன் ஆகுதுங்க. கண்ணாடியை திறக்க முயற்சி பண்றா, முடியல. சேரை தூக்கி அடிக்கலாம்னு பார்த்தா அதையும் போல்ட் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நேரம் வேற போயிட்டே இருக்கு. சரி கண்ணாடியை உடைக்கலாம்னு மோதி பார்த்தா இவ தான் கீழே விழுந்து நொந்து போறா. கண்ணாடிக்கு ஒன்னும் ஆகலைங்க. ஏய் சண்டாளி, இது எப்படி தாண்டி நிறுத்துறது, என்கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறன்னு அழுதுகிட்டே நகர்ந்து தோலான்னு கத்த புசுக்குன்னு பென்சில் நகர்ந்து போகுது. பின்னாடியே லைட்ஸ் ஆன் ஆகுது. கூடவே ஷாக் கொடுத்து மொட்டையாக்குறாங்க. அதே மாதிரி மறுபடியும் கடற்கரையில கண்முழிக்கிறா. கூடவே நெத்தியில காயமும் இருக்கு. இவளுக்கு முன்னாடி விளையாடி இருக்கா. அப்ப வேற யாரோ வந்து இவளோட பேரை சொல்லி இவ மேல கை வைக்க ஆளு பதறி போய் கண்முழிக்கிறா. அப்போ இவளுக்கு முன்னாடி பார்த்தா யாரோ படுத்து கிடக்குறாங்க. அந்த பயபல எந்திரிச்சு, ஐலின் நீயா,
நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? ஏன் உன்னை கட்டி வச்சிருக்காங்கன்னு அவுக்க போனா இவ கைய பிடிச்சு கடிச்சு வைக்கிறா. ஐலின் என்னாச்சு உனக்கு? இது நான் தான் ராஜர், உனக்கு என்ன பைத்தியமானு கேட்க, அப்போதான் இவன் கையில இருக்கிற மோதிரத்தையும் தான் கையில இருக்கிற மோதிரத்தையும் பார்த்துட்டு இவன் நம்ம வீட்டுக்காரன்னு தெரிஞ்சுக்கிறா. ராஜர், நீ என்னோட புருஷன் சொன்னதும் ஆமாப்பா ஆமா, அது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு லேசா ஞாபகம் வந்து, ராஜர் நிஜமாலுமே இது நீயா? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல, இங்க என்னென்னமோ நடக்குது, ஒரு நிமிஷம் இரு, நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ எப்படி இங்க வந்தான்னு கேட்டதான், அது எனக்கே தெரியலமா, எனக்கு ஞாபகமும் இல்ல. ஆமா உனக்கு என்னாச்சு, ஏன் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டதும், அது எனக்கும் தெரியல ராஜர், நான் எந்திரிக்கும் போது இங்கதான் இருந்தேன், எனக்கு ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு, அது சிலதை செய்ய சொல்லும், அது 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 ஒரு வந்துட்டு ஒரு பொண்ணு, அவ சொல்றத மட்டும் நம்ம செய்யல அப்படின்னாக்கா நம்ம பொண்ணை கொன்னுடுவான்னு மிரட்டுறான்னு சொன்ன உடனே இவ ஒரு மாதிரியாகி, இங்க பார் அவ, அதாவது அந்த குரல், அவ என்ன சொன்னா அதை தெளிவா மறுபடியும் சொல்லுன்னு கேக்குறான். ஒண்ணு இல்ல, நான் அந்த பென்சிலை நகத்தலனா ஈவ கொன்னுடுவன் மிரட்டுறான்னு சொன்னதும், எது இந்த பென்சிலா? என்ன நடக்குது இங்க? அவங்க ஈவ கடத்தி வச்சிருக்காங்கன்னு உனக்கு உறுதியா தெரியுமா? உனக்கு அது எப்படி உறுதியா தெரியும்னு கேட்டதும், ஏன்னா நான் அவகிட்ட பேசின ராஜர், நம்ம குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அதே குரல், பென்சிலை நகத்துன்னு சொல்லாம உடைச்சு போடுன்னு டைமர் ஆன் பண்ணுது. ஏய் யாரு நீ? இங்க என்ன நடக்குது? இங்க பாரு, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லாத வரைக்கும் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நான் முதல்ல என் பொண்ணுகிட்ட பேசணும்னு இவன் பிடிச்சு கத்துனா மேல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆட யாராவ? சரி ஐலின் நீ சொல்லு, இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்க, பென்சிலை உடைக்கணும்னு சொல்றா. எது இதுதானே? இவன் பென்சிலை கையில எடுக்க வித்தியாசமான சத்தம் வந்து, ஐலின் மட்டும்தான் இதை உடைக்கணும், இல்லன்னா ஈவ் செத்து போயிருவான்னு சொல்லுது. சரின்னு இவன் டேபிள் மேல பென்சிலை வச்ச உடனே எல்லாமே நார்மல் ஆகுது. உடனே இவன் சேரை கழட்டி இவனை விடுதலை செய்ய முடியுமான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் முடியாது, ஏன்னா அதை வேற போல்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சரியான கருவி இல்லாம அதை கழட்டவும் சாத்தியம் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் வேற ஏதாவது வேற ஏதாவது செய்யணும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கடுப்பாகி, இப்போ என்ன நான் என் மைண்டை வச்சு அதை செய்யணுமான கத்தன உடனே பென்சில் லேசா நகருது. அந்த நேரம் பார்த்து இவன் வேற ஏதாவது செய்யணும் கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாய மூடுறியா இல்லையான்னு கத்துவா பாருங்க. பென்சில் டக்குன்னு உடஞ்சு போயிருதுங்க. டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பேருக்குமே புரியல. ராஜர், ஏய் இது நீ எப்படி செஞ்ச? காதல வேற ரத்தம் வருதுன்னு சொன்னதும் இவளும் செக் பண்ணி பாக்குறா. அடுத்த நொடிய ஷாக் கொடுத்து மயங்க வைக்கிறாங்க. மறுபடியும் இவ கனவுல கடற்கரையில இருக்கா, கூடவே ராஜரும் இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு பார்த்தா இவன் நின்னுகிட்டு இருக்கான். வெளியே போறதுக்கு வழி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். ஏன்னா உள்ள வந்து தண்ணி சாப்பாடுலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா நிச்சயம் கதவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அவன் நம்மள இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னாக்கா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நம்ம பொண்ணு இங்கதான் இருப்பா. சரி அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஹீரோயின அவங்க சொல்றத செய்யறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றா. எது அவங்க சொல்றத செய்யறதா? சரி செய்யறோம். அப்புறம் என்ன ஆகும்? இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் நடக்கும்? நீ அந்த பென்சிலை உடைச்சதான் நான் பார்த்தேன். அது எப்படிதான் செஞ்சேன்னு கேட்டா, அது எனக்கே தெரியல ராஜர், சும்மா ட்ரிக் தானே சொல்றா. ஐயோ இல்ல ஐலின், அது வெறும் ட்ரிக் இல்ல, அதுக்கு பேரு தான் சைக்கோ கைனசிஸ். அந்த சக்தி உனக்குள்ள இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா இப்போ நான் நம்புறேன்னு சொன்னதும், இப்ப நீ என்ன சொல்ல வர ராஜர்? எனக்கு சக்திகள் இருக்கு. இப்ப நம்மள கடத்தி வச்சிருக்கிறது ஒரு ரகசிய அமைப்பு. என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு என்னோட ஞாபகங்களையும் அழிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரியா? இல்ல அவங்க என் மேல சோதனை செய்யறாங்கன்னு சொல்ல வரியா? இது எல்லாம் சுத்த முட்டாள்தனமா இருக்கு ராஜர், சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னதும், இல்ல இல்ல உனக்கு உண்மையாலுமே சக்திகள் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா, ஈவ் பிறந்தப்போ நமக்குள்ள சண்டை வந்துச்சுல்ல, அந்த நேரத்துல கண்ணாடி எல்லாம் தானாவே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. என்ன சுத்தி இருந்த எல்லாமே ஆட்டம் கொடுத்துச்சு. அப்போ நான் கூட ஏதோ சும்மா நிலநடுக்கம் அந்த மாதிரி வேற ஏதோ தான் நினைச்சேன். ஆனா இப்போ நீ பென்சில உடைச்சதை பார்த்த பிறகுதான் எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்கு இவளும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம நிறையவே சண்டை போட்டுருக்கோம்ல, ஆமாதானு கேட்டதுக்கு அளவுக்கு அதிகமான சொல்றான். அப்ப இவன் முடியாம எந்திரிக்க இவன் உதவி செய்ய வந்தா தள்ளி விட்டுட்டு போறான். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில நடந்தா ரொம்ப கஷ்டமாக்கலே. இவ அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்து தூங்க கனவுல இவ பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு இவ பொண்ணு இருந்த இடத்துல ரத்தமா இருக்கு. இவளும் அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு ஈவ் ஈவ்னு கத்துறா. உடனே இவ புருஷன், ஒண்ணு இல்ல அது சும்மா வெறும் கனவுதான், நீ கொஞ்சம் நிதானமா இருந்து சொன்னதும், சரி நான் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன், ஆனா தலை மட்டும் செம்மையா வலிக்குதுன்னு தலையை பிடிச்சதும் இவன் என்ன ஏதுன்னு பார்த்தா காயம் ஆகி இருக்கிறது தெரியுது. அப்போ மறுபடியும் அந்த குரல், முன்னாடி இருக்கிற பால பக்கெட்குள்ள தூக்கி போடுன்னு சொன்னதும் டைமர் ஆரம்பிக்குது. ஹீரோயினை, யோ இன்னும் விளையாடுறீங்களா, அதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாது போடின்னு கத்த. இவ புருஷன், இங்க பாரு பொறுமையாயிரு, கொஞ்சம் கவனம் செலுத்துன்னு சொன்ன கொடுமைக்கு உனக்கு என்ன மரக்கண்டு போச்சா என்ன, அறிவு கட்ட முண்டன்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட கோவப்படாம, பாரு பொறுமையா நான் சொல்றது கேளு, அதுல மட்டும் கவனம் செலுத்து, நான் சொல்றத கொஞ்சம் செஞ்சுதான் பாருன்னு சொன்னதும் இவனும் உத்து பாக்குற, ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடுப்புல இவனை பிடிச்சுக்கிட்டு கத்துறாங்க. இங்க பாரு ஐலின், நிதானமா இரு, கொஞ்சம் கவனம் செலுத்து, நம்ம பொண்ணுக்காக. இங்க பாத்தியா கீழே
ஒரு நட்டு இருக்கு, அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கலாம்னு சொன்னதும் இவளும் சரி சரி செஞ்சு தொலைக்கிறேன்னு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண உடனே அது கழண்ட ஆரம்பிக்குது. இது இவளால ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் என்ன, அந்த போல்ட் எல்லாம் இவளோட கையசைவுக்கு தானாவே வெளியே வரும் பாருங்க. தரமான சம்பவமா இருக்குங்க. அப்படியே ஒண்ணு ஒண்ணா கழட்ட ஆரம்பிச்சிடறா. இவளோட கையசைவு, கூர்ந்த கவனம், இது ரெண்டும் சேர்ந்து பக்காவா வேலை செய்யுது. முன்னாடி டேபிள் இருக்குல்ல, அதுல இருக்கிற எல்லா போல்ட்டையும் கழட்ட இவ புருஷன் அதை கிட்ட கொண்டு வர பாக்குறான். ஆனா இவளோட சக்தியால அந்த டேபிள சறுக்குன்னு பக்கத்துல இழுத்து அந்த பால் கீழே விழுகாம அப்படியே பக்காவா பக்கெட்டுக்குள்ள தூக்கி போடுவா பாருங்க. செம்மங்க அதெல்லாம். ஆனா என்ன, இவளுக்கு தான் காதுல இருந்து ரத்தம் வருது. ஒரு வழியா டாஸ்க் கம்ப்ளீட் ஆக இவனுக்கு சந்தோஷம் தான். ஆனா அதை விட இவளை பார்த்து இப்போ பயந்தாங்க அதிகமா வந்திருக்குது. இவனுக்கு கை காலெல்லாம் நட்டுங்க ஆரம்பிச்சிருச்சு. பின்ன இவன் ஏதாவது இடக்க முடக்கா பேசி இவனை பொட்டெல்லாம் பண்ணிட்டா என்ன செய்ய, அந்த மரண பீதி தான். சொல்ல போனா இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பானா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல விதமா நடந்துக்கிறான், கொஞ்சம் அன்பா சாதுவா பேசுறான். அதன் பிறகு இவங்களுக்கு நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணா பக்காவா செய்ய ஆரம்பிச்சிடறான். வெறும் மணலை மட்டுமே கொடுத்தா தண்ணியே இல்லாம அதுல கோட்டையே கட்ட ஆரம்பிச்சிடறானா பாத்துக்கோங்க. சக்தியை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டான்னு. இதுல ஒரு கன் அசம்பிள் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுக்க இவளும் முயற்சி செய்வா. ஆனா தப்பா செய்யவும் ராஜர் இது அப்படி இல்ல இது இப்படின்னு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் தாங்க சொல்லுவான். அதுக்கே இவ காண்டாகி இவன் கையில இருக்கிற மேனுவல தூக்கி வீசுவானா பாத்துக்கோங்களேன். ஐலின், நான் உதவி செய்ய தான் முயற்சி பண்றேன், நீ என்னமோ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்னதும் இன்னொரு முறை அப்படி சொல்லு பார்க்கலாம்னு மிரட்டுவா பாருங்க. ஆளு பீதியாகி சரி அதை விடு, முதல்ல டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்றான். ஆனா இவ அதை கண்டுக்காம கன்னை அசம்பிள் பண்ணிக்கிட்டே ராஜர் என்ன சமாதானப்படுத்துற அந்த மாய வார்த்தைகளை சொல்லு பார்க்கலாம்னு மிரட்ட ஆரம்பிக்க ஆளு அரண்டு போய் ஐலின் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறான். மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு, எப்பவுமே நீ இதை மட்டும் தானே கேட்கறேன்னு கன்னை அசம்பிள் பண்ணி அவன் பக்கம் நீட்டிக்கிட்டே ஒரு தோட்டாவை எடுத்து போட்டு லோட் பண்ணுவா பாருங்க. இவனுக்கு உசிரே இருக்காது. அதுவும் பொசுக்குன்னு ஃபயர் பண்ணிட இவ டக்குன்னு சுதாரிச்சு அதுக்குன்னு தடுக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இல்ல கொஞ்சம் அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன், நானா இருந்தா பேண்ட்லயே உச்சா போயிருப்பேன். அப்புறம் என்ன, டாஸ்க் கம்ப்ளீட் ஆக மறுபடியும் ஷாக்கு, மறுபடியும் கனவு. அதுல தான் பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். அவ கூட இவ அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, இவ வீட்டுக்காரன் கையில சரக்கு பாட்டிலோட வந்து இவ புள்ள உருவாக்கின கோட்டையை இடிச்சு தள்ளி விட்டு உட்கார்ந்தது மட்டும் இல்லாம புள்ளை கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுறான். இவ கிட்ட கடுப்பா பேசுறான். அப்போ இவளுக்கு முழிப்பு வர இவ புருஷன் தங்கிக்கிட்டே வந்து சாப்பாடு வைக்க இவன் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரணமா பேசுறா. அதுக்கப்புறம் இவங்க நிறைய பழைய விஷயங்களை நிறைய பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். இவன் செஞ்ச தப்பு இவ செஞ்ச தப்புன்னு ஒரு மாதிரி நல்லாவே மனசு விட்டு பேசிக்குவாங்க. இவ ஒரு மாதிரி கலங்கி போய் இவன் மடியில அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க மறுபடியும் கனவுக்குள்ள போறான். அப்போ மணல்ல இவனுக்கு என்னமோ தென்பட என்னடான்னு பார்த்தா இவன் புருஷன் விரல் மட்டும் தனியா கிடக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா இவன் பொண்ணோட செருப்பு கிடைக்குதுங்க. அதுல வேற ரத்தமா வேற இருக்குது. பார்த்துட்டு பயந்து போய் கலங்கி போய் விழுக இவ மேல எல்லாம் மணலா வந்து விழுங்குது. அப்போ கரண்ட்ல பார்த்தா இவ புருஷன் ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு எந்திரி எந்திரின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவளும் எந்திரிச்ச உடனே அடுத்த டாஸ்க் ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா கண்ணாடி கூண்டுக்குள்ள மணல் கொட்டிக்கிட்டு இருக்குது இல்ல, அதுல இருந்து இவ புருஷனை தான் காப்பாத்தணும். அதுதான் டாஸ்க். சொல்ல போனா கண்ணாடியை உடைச்சு காப்பாத்தணுங்க, அதுதான் டாஸ்க். இவளும் கண்ணாடி உடைக்க முயற்சி பண்றா. ஆனா முன்னாடி மாதிரி கவனம் செலுத்த முடியல. அந்த கனவு இவளை ரொம்பவே தொந்தரவு கொடுக்குது. சரி வேற வழியில முயற்சி செய்யலாம்னு சுத்தி முத்தியும் பார்த்தா கண்ணாடியை வேற மொத்தமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. சரி கண்ணாடியை உடைப்போம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முட்டினாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. இது வேலைக்கு ஆகாதுன்னு சேரை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட சக்தி மூலியமா ஓங்கி ஓங்கி அடிக்க அப்பவும் கண்ணாடிக்கு ஒண்ணுமே ஆகலைங்க. கண்ணாடி வேற கண் மாதிரி இருக்கவும் ஒண்ணு அசைக்கவே முடியல. இது போதாதுன்னு ஹீரோயின் வேற ரொம்ப சோர்ந்து போயிருக்காளா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்போ இவளுக்கு இருக்கிற டாஸ்க் என்ன, புருஷனை காப்பாத்தணும். ஆனா என்ன செய்ய முடியல. கண்ணாடி முழுக்க மணல் நிரம்பி ஆளு வசமா உள்ளே மாட்டிக்கிறான். இவன் பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா கொஞ்ச நேரத்துல சத்தமா அடங்கி போக இவ என்ன பண்றதுன்னே தெரியாம அழுதுகிட்டு இருக்கா. திடீர்னு அப்படியே அமைதியாகி எதுக்கடி இப்படி எல்லாம் செய்யற, உனக்கு என்ன தாண்டி வேணும்னு கத்துறா. அப்போ அந்த குரல் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கலன்னு சொன்னதும் லைட்ஸ் எல்லாம் நார்மல் ஆகுது. என்னது அவ்வளவுதானா, நான் தோத்துட்டோம்ப்பா. ஒரு நிமிஷம் என் பொண்ணு ஈவுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்கன்னு கெஞ்ச அந்த குரல் மீண்டும் நீங்க கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள வேலையை முடிக்கலன்னு மட்டும்தான் சொல்லுது. இவ பதறி போய் என் பொண்ணு இங்க பாரு, நான் எல்லாத்தையும் முதல்ல இருந்து செய்யறேன், எனக்கு மறுபடியும் டெஸ்ட் கொடு, நான் மறுபடியும் செய்யறேன், இன்னும் பலமா முயற்சி செய்யறேன்னு எவ்வளவு கெஞ்சினாலும் அதே டைலாக திரும்ப சொல்லுது. உடனே இவ கடுப்பாகி பயங்கரமா கத்த மேல இருந்த ஸ்பீக்கர் உடஞ்சு போய் கீழே விழுகுது. இவ மறுபடியும் கனவுக்குள்ளேயே போயிடுறா. ஆனா அதால பயங்கர கோபமாக இதுக்கு மேலதாங்க பல ட்விஸ்ட் வெளியே வர போகுது. அந்த நேரம் பார்த்து சில சோல்ஜர்ஸ் உள்ள வர என் பொண்ணு இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுங்க
அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சக்தியை பயன்படுத்த இவனுங்களே ஒருத்தர் கண்ணை நீட்டிக்குவாங்க பாருங்க. பங்க அதெல்லாம். ஆனா அவங்கள கொல்ல அமைச்சுமா சரிக்கு மட்டும் விட்டுருவா. 3 பேருமே மண்ணா கவிடுவாங்க. பரவாயில்லையே விட்டுட்டா போலன்னு பார்த்தா புசுக்குன்னு ஒருத்தனை கழுத்து திருகி கொள்றா. இன்னொருத்தனை அங்க ஒண்ணு கூறா இருக்குது இல்ல, அதுல குத்தி கொடூரமா கொள்றாங்க. அவனோட ஹெல்மெட் கண்ணாடி திறந்து பார்த்தா இவ யாருன்னே தெரியல, புதுசா இருக்கிறான். இவளுக்கு ஒன்னும் ஐடியா இல்ல. அப்படியே இவ இருக்கிற குட்டி ரூமை விட்டு வெளியே வந்தா டெஸ்ட் நம்பர் 298ன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இவ்வளவு மாதிரியே இங்க என்ன நிறைய பேர் இருக்காங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். அப்ப இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் வர இவர் ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அவங்க நான் ஸ்டாப்பா சுட்டுக்கிட்டு இருந்தா ஒரு தோட்டா கூட இவகிட்ட வரல. பதிலுக்கு இவளோட கை அசைவுக்கு கொடூரமா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. மீதி இருந்தவங்க பின்வாங்கலாம்னு நினைச்சா அவங்க எலும்பு கையே காலை எல்லாம் சுருட்டி பிடிச்சி என்னமோ முறுக்கு மாதிரி நொறுக்கிறதெல்லாம் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ராணா கொடூரமா இருக்கும். அந்த இடத்துல பறக்க விட்டெல்லாம் சாவடிக்கிறானா பாத்துக்கோங்களேன். மிக பெரிய அரக்கையா இருப்பா போல. ஒருத்தன் மட்டும் தப்பிக்க பார்த்தா அவனை அப்படியே தலைகீழா பிடிச்சி ஹெல்மெட் கண்ணாடியை இறக்க விட்டு அவனையும் கண்ணில இருந்து ரத்தம் வர வச்சு துடிக்க சாவடிக்கிறாங்க. அவனோட கண்ணை மட்டும் பிடிக்கிட்டு போய் லிப்ட்ல இருக்கிற ஸ்கேனர்ல காட்டி உள்ள போக லிப்ட் அடுத்த ஃப்ளோர்ல வந்து நிக்குது. முன்னாடி பார்த்தா இவ இருந்த மாதிரியே இன்னொரு ரூம் டெஸ்ட் நம்பர் 297 கம்ப்ளீட்னு போட்டிருக்கு. ஒருவேளை இவள மாதிரி குளோனிங்க உருவாக்குறாங்களா என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலங்க. இவ மறுபடியும் உள்ள போக லிப்ட்ல அடுத்த ஃப்ளோர்ல நிக்குது. அதே மாதிரி இன்னொரு ரூம் உள்ள போனா அங்க ஒருத்தன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். என்னடான்னு கிட்ட போனா அது இவ புருஷன் தான். அவன் பயந்துகிட்டே அங்க எல்லாருமே என்ன மாதிரி இருக்காங்க, அங்க எல்லாருமே என்ன மாதிரி இருக்காங்கன்னு நடுங்கிட்டு இருக்க. இவ கிட்ட போய் யாரும் ஒன்ன மாதிரி இருக்காங்கன்னு கேட்டா இவன் ஒரு ரூமை கைய காட்டுறான். சரின்னு இவளும் கதவை திறந்து உள்ள போய் ஒரு ஜிப்பை திறந்தா இவ புருஷங்க வெளியே இதை பார்த்துட்டு நடுங்கி போயிட்டானா. அவன் தாங்கப்பா அவன் என்ன பண்ணுவான் புலம்பிக்கிட்டே அந்த பக்கம் போக இவன் மத்த ரூம்களையும் திறந்து பார்த்தா அதுல ஒண்ணுல மணல் இருக்கு. அதாவது இவன் மணல்குள்ள சிக்கினால அதுல சாகாம நேரடியே இங்க வெளியே வந்து விழுந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து இன்னும் சில பேர் வந்து சுட ஒரு தோட்டா கூட இவள நெருகல. பதிலுக்கு இவ அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் குறிப்பாக்க வச்சு அவங்க ஹெல்மெட்டை திறந்து விட எல்லாருமே இவ வீட்டுக்காரனா இருப்பாங்க பாருங்க. சரியான ட்விஸ்டுங்க அதெல்லாம். அப்புறம் என்ன இவளோட கை அசைவுக்கு ஒவ்வொரு விக்கெட்டா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுவும் சும்மா எல்லாம் ரண கொடூரமா தான் சுட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தன்னை தானே குத்திக்கிட்டு ஒருத்தர் கொடூரமா குத்தி தள்ளி ரத்தம் தெறிக்க செத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா இதுக்கு ராஜரை இத்தனை முறை க்ளோன் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒருவேளை எல்லாமே இவ புருஷனோட திட்டமா இருக்குமோ? இன்னும் புரியலங்க போங்க. ஆனா இங்க இன்னும் கொலைகள் முடியலைங்க. கடைசி ஒருத்தன் மட்டும் இருக்க பின்னாடி இருந்த மணலை வர வச்சு கொல்லுவா பாருங்க. இதெல்லாம் அரக்கத்தனத்தோட உச்சம்னு தான் சொல்லணும். இவ அப்படியே லிப்ட்ல ஏறி வேற ஒரு இடத்துக்கு வர அங்க ஒரே இருட்டாயிருக்கு. திடீர்னு இவ மேல மட்டும் ஒலி அடிக்க யார் நீங்க? என் பொண்ணு எங்க இருக்கா? ஒழுங்கா அவளை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, ஒழுங்கா அவளை எனக்கு திருப்பி கொடுத்துருங்கன்னு கத்துவா பாருங்க. இவளை சுத்தி அதிர்வலைகள் உருவாகுது. அப்போ அந்த குரல் 3ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்குன்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோயின என்னது வெற்றிகரமா முடிஞ்சிச்சா? அப்படின்னா நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேனா? நான் என் பொண்ணை காப்பாத்திட்டேனா? சரி என் பொண்ணு எங்க ஈவ் எங்கன்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவளை உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன் முடியாது? நான் தான் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லன்னு கேட்டதும் ஈவ் இறந்து போயிட்டான்னு சொல்லுவா பாருங்க. மரட்டல் ட்விஸ்டா இருக்குங்க அது. ஏய் என்ன சொல்ற தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டதும் இவ தலைக்குள்ள இருந்த சிப்பை டிசேபிள் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வலிக்குதுன்னு சொன்னால அது இவ தலைக்குள்ள இருந்த சிப்பு தான் போல. ஆனா இப்போதாங்க ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட். இவனோட நினைவுகளை தான் திரும்ப விட்டுட்டாங்கல்ல, அதனால பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. இவளோட பொண்ணு இவளும் கடற்கரையில ரொம்பவே சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான நாளா தான் இருந்திருக்கு. ஆனா ரோஜர் மட்டும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பப்பர பேன உட்காந்துக்கிட்டு இருக்க. இவங்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும். ஹீரோயின் தண்ணி குடிப்போம்னு வாங்க வந்தா இவன் தடுக்கிறான். உடனே இவ வெடுக்குன்னு பிடிங்கி மூந்து பார்த்தா அது தண்ணி இல்ல சரக்கு. ஏற்கனவே இந்த பைப்ல இதுக்கு மேல நான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு இவகிட்ட சத்தியம் பண்ணிருப்பான். ஆனா இப்போ மீறினதுனால இவ ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு கேள்வி கேட்டதும் 2 பேருக்குமே வாக்குவாதம் அதிகமாகி போகுது. ராஜரே எப்போ பார்த்தாலும் நீ ஈவ் கூடவே தான் இருக்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிற. நான் வீட்டுல இருக்கும்போதும் சரி உங்க கூட இருக்கும்போதும் சரி ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி தான் தோணுது. என்ன வேற என்னதான் செய்ய சொல்றேன்னு கேட்டதும் என்ன ராஜர் பேசுறீங்க நீங்க? உன் பொண்ணை பார்த்து நீயே பொறாமப்படுறியான்னு கேக்குறா. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல, முதல்ல வாயை மூடுன்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்க. இவங்க பொண்ணு காதை மூடிக்கிட்டு இருக்கா. இவங்க வாக்குவாதம் முத்தி போய் ராஜர் இவளை அடிச்சு போட காண்டுல இவ பயங்கரமா கத்தி இருக்காங்க. இதால இவளோட சக்திகள் வெளிப்பட்டு இருக்கு. இவளும் மயங்கி போயிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு இவ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்தா இவ புருஷன் இவ பொண்ணு 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இவ அதை நினைச்சு கதறி எழுதிருக்கா. இதுக்கு மேல போனதுக்கு அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? இது எல்லாம் ஞாபகத்துக்கு வர ஏன்டி இப்படி செஞ்ச? இதெல்லாம் எதுக்குடி
எப்படி எனக்கு காட்டின? இது எல்லாமே கனவு தானே, நிஜம் இல்ல தானேன்னு கேட்டதும், இல்ல ஐலின், அது எல்லாமே உண்மைதான். இப்போ உனக்குள்ள இருக்கிற சிப்பை வெளியே எடுக்கணும். இந்த ரூமுக்கு போகணும், ஒரு கதவை திறக்க இவளுக்கு இவளோட பொண்ணு நினைப்பாவே இருக்கு. ஒருவேளை சிப்பை ரிமூவ் பண்ணலன்னா தான் நம்ம பொண்ணை கொண்டுட்டோம்னு இந்த நினைப்பு கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு நரகமா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா இந்த சிப்பை எடுத்த உடனே இவ பொண்ணோட ஞாபகங்கள் மொத்தமாவே இல்லாம போயிடும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன், என் பொண்ணை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னதும், இங்க பாரு ஐலின், ஏற்கனவே ஈவ் இறந்துட்டான்னு சொல்லுது. தெரியும் தெரியும் தெரியும், அது எனக்கும் தெரியும். அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும்ல, தயவு செஞ்சு அதை சொல்லுங்களேன்னு கெஞ்சுன்னு கெஞ்சுறா. இல்ல ஐலின், அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ உன்னோட தலையில இருக்கிற சிப்பை எடுத்துட்டா போதும், ஈவ் பத்தின முழு நினைவுகளும் அழிஞ்சு போயிடும். அதன் பிறகு நீ சுதந்திரமா சுத்தலாம், உனக்குள்ள குற்ற உணர்ச்சியே இருக்காதுன்னு சொன்னதும், இல்ல நான் என் பொண்ணை விட்டுட்டு போறதா இல்ல, அந்த டெஸ்ட் ரூம்ல அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, அவ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நான் அங்கேயே போக நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் கேட்டதும், இங்க பாரு ஐலின், இங்க மொத்தம் 2 வழி இருக்கு. ஒன்னு பரிசோதனை, இன்னொன்னு சிப்பை ரிமூவ் பண்றது. நீ மறுபடியும் அந்த டெஸ்ட்டுக்கு போக விரும்புறியான்னு கேட்டதும், ஆமா 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 நான் போக விரும்புறேன், இன்னொரு முறை போக நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு அந்த குரலும் அனுமதி கொடுக்கப்பட்டது. உனக்கு ரீடெஸ்ட் கொடுக்க தயார்னு சொன்ன அடுத்த நொடியே இவளுக்கு இவ பொண்ணோட ஞாபகம் வருது. அப்படியே கண் முழிச்சா அதே ரூம்ல இருக்க மறுபடியும் அதே குரல் பென்சில நகர்த்துதுன்னு சொல்லுது. இதோட படமும் முடியுது. இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலா தெளிவா பார்ப்போம், சரியா? இதுக்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் 298 போட்டு இருந்துச்சுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் இவ 298 முறை ரீடெஸ்ட் எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி ஆளுங்களை கொன்னுட்டு இவ திரும்ப 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 வெளியே வந்துகிட்டே தான் இருக்கா. கடைசியா தான் பொண்ணு தன்னாலதான் செத்து போனா அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் பொண்ணோட நினைவு தான் ரொம்ப முக்கியம்னு திரும்பவும் அந்த ரூமுக்கு போறா. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இவ தலைக்குள்ள இருக்கிற சிப்பு மூலியமா இவளோட ஞாபகங்களையும் மறைச்சு வச்சிடறாங்க. இதுதான் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்குது. கூடவே இவ சப்போர்ட்டுக்கு புருஷனும் தேவையில்லை, அதனாலதான் அவனையும் நிறைய க்ளோன்ஸா உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் ஓகே, இந்த கான்செப்ட் அது இது எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த நல்ல காரியத்தை செய்யறது யாரு? தனியாரா இல்ல அரசாங்கமா? இவளை வெளியே விடக்கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் செய்யறாங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுக்காகவா இவ்வளவு செலவு செய்யறாங்க? என்னமோ போங்க. ஆனா ஒண்ணு, சூப்பர் பவர் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வரம் இல்ல, ஒரு சாபம்னு சொல்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதுதான் குழந்தைகள். அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க, அவங்க முன்னாடி கெட்ட வார்த்தை பேசாதீங்க, மத்தவங்க மேல இருக்கிற கோவத்தையோ வெறியோ பிள்ளைங்க மேல காட்டாதீங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் அவங்களுக்கு உங்களை தவிர வேற யாருமே தேவையில்லை. இதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள், மறந்துடாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ காய்ஸ், பாய்.